ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? இன்னைக்கு ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபியோட தான் வந்திருக்கேன். நம்ம சேனலில் நிறைய ரெசிபி வீடியோ போடலான்னு இருக்கேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான். அது முருங்கைக்கீரை கொஞ்சமாக எடுத்திருக்கேன். ஒரு கேரட்டு, பீன்ஸு, தக்காளி, குடமிளகாய் இருந்ததுனால எடுத்திருக்கேன். உங்ககிட்ட இல்லைன்னா பரவாயில்ல. எல்லாத்தையும் இந்த சாப்பரில் போட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட்டை மட்டும் துருவி வச்சுருக்கேன். இஞ்சியும் கொஞ்சமாக துருவி வச்சுருக்கேன். என்கிட்ட கொஞ்சமாக தோசை மாவு இருந்துச்சா, அதனால அதை ஆல்ட்ரு பண்ணி ஹெல்த்தியாக மாற்றலான்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இது எல்லாத்தையும் பொடியாக கட் பண்ணிக்கோங்க சாப்பர் இல்லைன்னா. அது தோசை மாவில் கலந்துட்டு கொஞ்சமாக ஜீரகம், உப்பு, மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி போட்டுட்டேன். சாம்பார் பொடி இல்லைன்னா நீங்கள் கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம், நல்லா தான் இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதில் 1 கப்பு ரவையை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் கலந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தோசை மாவு ஊற்றுறோம்ல, அந்த பதத்துக்கு இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாக கலந்து எடுத்துக்கலாம். கலந்து எடுத்துட்டு நீங்கள் தோசை ஊற்றி பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சைடிஷ்ஷே தேவையே இல்லை. சூப்பராக வரும், ஒட்டாமல் சூப்பராக வரும். எண்ணெய் ஊற்றலைனாலும் பரவாயில்ல, அப்படி வரும். முறுவலாக வேணும்னா சுற்றிலும் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா சுட்டுக்கலாம். கொஞ்சம் உங்களுக்கு அடை தோசை மாதிரி வேணும்னாலும் மொத்தமாக செஞ்சுக்கலாம். மெல்லிசா வேணும்னாலும் செஞ்சுக்கலாம். எப்படி செஞ்சாலும் இது சூப்பராக வரும். ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தைங்களுக்குலாம் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே ஒரு தோசை சாப்பிட்டா போதும். எந்த சைடிஷ்மே தேவையில்ல. நமக்கு வயிறு குழந்தைங்களுக்கு ஃபில் ஆகிடும். நமக்கும் ஹெல்த்தியாக கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இதில் வந்து எனக்கு தேங்காய் சட்னி வச்சுருந்தேன். எனக்கு பொடி வச்சு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். இந்த பொடியில் எண்ணெய் ஊற்றி அதை சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.